ஓகே. ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன் அப்டின்னா, நம்மளுக்கு நீட் 2025ல ஒண்ணு கேட்டிருந்தாங்க. த பிசிக்கோ கெமிக்கல் அப்ரோச் டூ ஸ்டடி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் லிவிங் ஆர்கானிசம்ஸ் கால்டு ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜிஸ்ட்ன்னு சொல்லிட்டு. ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதில மெயினா என்ன அப்டின்னா, சிங்கிள் செல்லா இருந்ததுன்னா அது யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ். மெனி செல்ஸா இருந்துச்சுன்னா அது மல்டி செல்லுலார் ஆர்கானிசம்ஸ். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து செல்னா என்ன அப்டின்றத பார்க்க போறோம். ஸோ யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் எப்போதுமே வந்து இண்டிபெண்டன்ட் எக்ஸிஸ்ட்டா இருக்கும். அதே மாதிரி அவங்களோட லைஃப்‌க்கு தேவையான எல்லா எசென்ஷியல் ஃபங்ஷன்ஸையும் அவங்களே பண்ணிப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஆண்டன் வான் லீவன்ஹூக். இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு லைவ் லிவிங் செல்ல பார்த்து டெஸ்கிரைப் பண்ணவர் ஆண்டன் வான் லீவன்ஹூக். சயின்டிஸ்ட்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ராபர்ட் ப்ரவுன் அப்படின்றது நம்மளுக்கு நியூக்ளியஸை டிஸ்கவர் பண்ணாரு. டெட் செல்ல உனக்கு ஃபர்ஸ்ட்டு டெட் செல்ல பார்த்தது யாரு அப்படின்னா, கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னா, நம்மளோட ராபர்ட் ஹூக். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் செல் தியரி. செல் தியரிய பொறுத்தவரையில என்ன அப்படின்னா, நம்மளோட மேத்தியஸ் கிளேடன் 1838 அவர் வந்து ஒரு ஜெர்மன் பாட்டனிஸ்ட். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, எல்லா பிளான்ட்ஸுமே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ்னால தான் கம்போஸ்ட் ஆனுச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட் நம்மளோட தியோடர் ஸ்வான். இவர் வந்து 1839 நெக்ஸ்ட் இயர்லயே வந்துட்டாரு. இவரும் வந்து ஜெர்மன் சுவாலஜிஸ்ட். ஓகேவா? ஸோ இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அனிமல்ஸ்க்கு ஒரு தின் அவுட்டர் லேயர் இருக்கு. அதுதான் பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஓகேவா? நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, செல் வால் அப்படின்றது வந்து ஒரு யூனிக் கேரக்டர் ஆஃப் பிளான்ட்ஸுக்கு மட்டும் இருக்கக்கூடிய ஒரு யூனிக் கேரக்டர் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காரு. ஓகேவா? இவர் வந்து ஒரு ஹைப்போதசிஸ் குடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நம்மளோட பாடிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்ற ஒரு ஹைப்போதசிஸையும் அவர் குடுக்குறாரு. ஓகேவா? நம்மளோட ஸ்கிலீடனும், ஸ்வானும் 2 பேரும் சேர்ந்து தான் நம்மளுக்கு செல் தியரிய ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த தியரி நம்மளுக்கு எத எக்ஸ்ப்ளைன் பண்ணல அப்படின்னா, எப்படி ஒரு நியூ செல் ஃபார்ம் ஆகுது அப்படின்றத எக்ஸ்ப்ளைன் பண்ணாததுனால, நெக்ஸ்ட் நம்மளுக்கு இன்னொரு சயின்டிஸ்ட் வராங்க. ருடால்ஃப் விர்ச்சோ அப்படின்றவரு. 1855ல இவர் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளைன் பண்றாரு. என்ன அப்படின்னா, ஆம்னி செல்லுலா, செல்லுலா அப்படின்ற ஒரு டெர்ம். அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ்ல இருந்தா இன்னொரு செல்ஸ் ஃபார்ம் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. செல்ஸ் டிவைட் ஆகி. ஓகேவா? இவர் என்ன மாடிஃபை பண்றாரு அப்படின்னா, நம்மளோட ஸ்கிலிடன் அண்ட் ஸ்வானோட ஹைப்போதசிஸ மாடிஃபை பண்ணி நம்மளுக்கு ஃபைனல் செல் தியரி ஒண்ணு குடுக்குறாரு. ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் கம்போஸ்ட் ஆஃப் செல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் செல்ஸ். ஆல் செல்ஸ் அரைஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்ஸ். அவரோட டிராபேக்க இவர் எடுத்து அத வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணி மொத்தமா ஒரு ஃபைனல் செல் தியரிய நம்மளுக்கு குடுத்துட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஓவர் வியூ ஆஃப் செல். அதாவது ஆனியன் செல் அப்படின்றது வந்து ஒரு டிபிக்கல் பிளான்ட் செல். அதே மாதிரி ஹியூமன் சீக் செல்ல வந்து நம்மளுக்கு அவுட்டர் மெம்பரேன் as the delimiting structure of the cells. அதாவது human cheek have an outer membrane as the delimiting structure of the cell. human cheekல அவங்களோட அவுட்டர் மெம்பரேன் தான் அவங்களோட delimiting structure அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே சொல்றாங்க. ஓகேவா? ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ் பொறுத்தளவுல அவங்களுக்கு என்ன இருக்காது அப்படின்னா, மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் இருக்காது. மெம்பரேன் பவுண்ட் நியூக்ளியஸ் இருந்துச்சு அப்படின்னா அது யூகேரியாட்டிக்கா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த யூகேரியாட்டிக் செல்ஸ்ல சில ஆர்கனல்ஸ் இருக்கு. ஆர்கனல்ஸ் லைக் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, மைக்ரோபாடிஸ், வேக்யூல்ஸ். ஸோ இது எல்லாமே யூகேரியாட்டிக் செல்ஸ்ல இருக்கிற அதர் மெம்பரேன் பவுண்ட் டிஸ்டிங்க்ட் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேவா? ஆர்கனல்ஸ் அதுதான் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம்ஸ், மைட்டோகாண்ட்ரியா, மைக்ரோபாடிஸ், வேக்யூல்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம் அப்படின்றது என்னன்னா, போத் யூகேரியாட்ஸ் அண்ட் ப்ரோகேரியாட்ஸ்லயுமே இருக்கும். இது வந்து ஒரு செமி ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ். மோஸ்ட்லி செல்லோட 92% நினைக்கிறேன். எனக்கு சரியா தெரியல. பட் செல்லோட வால்யூம் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கிறது யாரு அப்படின்னா, சைட்டோபிளாசம் தான். இந்த சைட்டோபிளாசம் தான் நம்மளுக்கு மெயின் அரீனா ஆஃப் செல்லுலர் ஆக்டிவிட்டீஸ். நிறைய செல்லுலர் ஆக்டிவிட்டீஸ் இதுல தான் நடக்கும். சைட்டோபிளாசம்ல தான் நடக்கும். அதே மாதிரி வேரியஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அக்கர் டு கீப் த செல் இன் த லிவிங் ஸ்டேட். நெக்ஸ்ட் வந்து அனிமல் செல்ஸ்ல இன்னொரு விஷயம் என்ன இருக்கும் அப்படின்னா, அனதர் நான் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் இருக்கும். அதுதான் சென்ட்ரோசோம். அது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா, செல் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தோட சைஸஸும் பார்க்க போறோம். அதாவது மைக்ரோபிளாஸ்மா இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் செல். அவங்களோட லென்த் என்ன அப்படின்னா 0.3 மியூமீட்டர் இன் லென்த். வைல் பாக்டீரியான்னு எடுத்துக்கிட்ட அப்படின்னா 3 to 5 மியூமீட்டர். அதுக்கப்புறம் வந்து ஆர்பிசி வந்து 7 மியூமீட்டர் இன் டயாமீட்டர். இந்த விட நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன் டயாமீட்டர். நெக்ஸ்ட் வந்து லார்ஜஸ்ட் ஐசோலேட்டட் சிங்கிள் செல் என்னன்னு கேட்டேன்னா, ஆஸ்ட்ரிச்சோட எக்கு. அதே மாதிரி லாங்கஸ்ட்ன்னு கேட்டாங்கன்னா நர்வ் செல். ஓகேவா? இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் சைஸ்ன்னு பார்த்தேன் அப்படின்னா இந்த டயக்ராம்ல இருக்க ஒரு சைஸ். அதாவது டிபிக்கல் யூகேரியாட்டிக் செல்லோட சைஸ் வந்து 10 to 20 மியூமீட்டர். டிபிக்கல் பாக்டீரியாவோட சைஸ் வந்து 1 to 2 மியூமீட்டர். அதே மாதிரி பிபிஎல்ஓ ப்ளூரோ நிமோனிக் லைக் ஆர்கானிசம்ஸ் அது வந்து 0.1 மியூமீட்டர். வைரஸோடது 0.02 to 0.2 மியூமீட்டர். ஸோ இந்த சைஸஸ் எல்லாமே பார்த்துக்கோ.
ஓகேவா? இருக்கிறதுலயே ஸ்மாலஸ்ட் லிவிங் செல் வந்து மைக்கோபிளாஸ்மா, அது மறந்துறாத. நெக்ஸ்ட் வந்து இந்த டயகிராம பொறுத்தவரையில என்ன அப்படின்னா, ரெட் பிளட் செல்லோட ஷேப் வந்து ரவுண்ட் அண்ட் பைகான்கேவா இருக்கும். ஒயிட் பிளட் செல்லோடது அமீபாய்டு ஷேப்ல இருக்கும். காலுமினார் எபிதீலியல் செல்ஸோடது லாங் அண்ட் நேரோவா இருக்கும். நர்வ் செல் வந்து பிரான்ச்ட் அண்ட் லாங்கா இருக்கும். ட்ரக்கீடு வந்து எலாங்கேட்டடா இருக்கும். மீசோஃபில் செல்ஸ் வந்து ரவுண்ட் அண்ட் ஓவலா இருக்கும். ஆர்பிசி வந்து ரவுண்ட் அண்ட் பைகான்கேவா இருக்கும். மீசோஃபில் செல்ஸ் வந்து ரவுண்ட் அண்ட் ஓவல் ஷேப்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரொகேரியாட்டிக் செல்ஸ்க்கு போகலாம். ஸோ ப்ரொகேரியாட்டிக் செல்ஸை பொறுத்தளவில் என்ன அப்படின்னா, இதில் இருக்க எல்லா ஆர்கானிசம்ஸையும் சொல்லிடுறேன். பாக்டீரியா இருக்கும், ப்ளூ கிரீன் ஆல்கி இருக்கும், மைக்கோபிளாஸ்மா இருக்கும், பிபிஎல்ஓ இருக்கும். அதான் ப்ளூரோ நிமோனியா லைக் ஆர்கானிசம்ஸ். ஸோ ப்ரொகேரியாட்டிக் செல்ஸ்னால் யார் யார்? பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, மைக்கோபிளாஸ்மா, பிபிஎல்ஓ. ஓகேவா? ஸோ இவங்க ஒரு ஸ்மாலராக இருப்பாங்க. ஜென்ரலி இவங்க ஸ்மாலராக இருப்பாங்க. ஆனால் ரொம்ப ரேபிட்லி யூகேரியாட்டிக் செல்ஸை விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மல்டிப்ளை ஆவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து ஷேப்லேயும் சைஸ்லேயும் வேரி ஆவாங்க. லைக் பெசில்லஸ், காக்கஸ், விப்ரியோ, ஸ்பைரலம் இதெல்லாம் பாக்டீரியாவோட ஷேப்ஸ் தானே. ஸோ இதே மாதிரி அவங்களோட ஷேப்பையும் சைஸ்லேயும் அவங்க வேரி ஆவாங்க. ஆனால் அவங்களோட ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபண்டமெண்டலி சிமிலராக இருக்கும். உங்களோட ஆர்கனைசேஷன் எப்படி இருக்கும்? ஃபண்டமெண்டலி சிமிலராக இருக்கும். நான் இதிலேருந்து என்ன பண்ணல அப்படின்னா ஹைலைட் பண்ணலை. பட் மோஸ்ட்லி எல்லாருமே ஹைலைட் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் சீரீஸ்னால நான் ஹைலைட் பண்ணி கொண்டு போனால் லேட் ஆகும். ஓகேவா? அதனால தான் ஜஸ்ட் நான் என்னென்ன அப்படின்றத மட்டும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே. ஸோ இதில் இருக்க சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ செல் வால் இருக்கும். இவங்க கிட்ட செல் வால் இருக்கும், செல் மெம்பரேன் இருக்கும். பட் எக்ஸப்ட் மைக்கோபிளாஸ்மா. மைக்கோபிளாஸ்மால மட்டும் நம்மளுக்கு என்ன இருக்காது அப்படின்னா செல் வால் இருக்காது. ஓகேவா? ஸோ இவங்க கிட்ட வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இருக்காது. யூகேரியாட்டிக் கிட்ட மட்டும்தான் வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இருக்கும். ப்ரொகேரியாட் கிட்ட வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இருக்காது. ஸோ இவங்க கிட்ட இருக்கிறது வந்து நேக்கடு ஜீனோம். நியூக்ளியர் என்வலப் இருக்காது. கொடுத்துருப்பாங்களே நாட் என்வலப்டு பை நியூக்ளியர் மெம்பரேன். அதே மாதிரி பிளாஸ்மிட் டிஎன்ஏ தான் இவங்க கிட்ட இருக்கும். ஓகேவா? ஸ்மால் சர்க்குலர் டிஎன்ஏ அவுட் சைட் த ஜெனோமிக் டிஎன்ஏ. த ஸ்மாலர் டிஎன்ஏ ஆர் கால்டு பிளாஸ்மிட். அதான் சொல்கிறேன், பிளாஸ்மிட் டிஎன்ஏ தான் இவங்க கிட்ட இருக்கும். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன? இவங்க கிட்ட செல் வால் இருக்கும், செல் மெம்பரேன் இருக்கும். பட் எக்ஸப்ட் பிளாஸ்மா. பிளாஸ்மாவில் மட்டும் செல் வால் இருக்காது. இவங்கள்ட்ட வந்து வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இருக்காது. நேக்கடு ஜீனோம் தான் இருக்கும். நியூக்ளியர் என்வலப் இருக்காது. பிளாஸ்மிட் டிஎன்ஏ இருக்கும். அதாவது பிளாஸ்மிட் டிஎன்ஏ என்ன அப்படின்னா ஒரு ஸ்மால் சர்க்குலர் டிஎன்ஏ ஜீனோமிக் டிஎன்ஏக்கு வெளியில் இருக்கும். ஓகேவா? அந்த ஸ்மாலர் டிஎன்ஏ தான் நம்ம பிளாஸ்மிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட செல் என்வலப்பையும் அவங்களோட ஸ்டெய்னிங்கையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து 2 டைப்பாக பிரிப்போம். என்னென்ன அப்படின்னா ஒன்று வந்து கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அண்ட் தென் அனதர் என்ன அப்படின்னா வந்து கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஓகேவா? கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அப்படின்னா ஸ்டெயினை எடுத்துக்கும். கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படின்னா ஸ்டெயினை எடுத்துக்காது. ஸோ இது ஒரு விஷயம் இருக்குது இதில். அதுக்கப்புறம் ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, கிராம் பாசிட்டிவ், கிராம் நெகட்டிவ். கிராம் பாசிட்டிவ்னா ஸ்டெயினை எடுத்துக்கும், கிராம் நெகட்டிவ்னா ஸ்டெயினை எடுத்துக்காது. இது ஒரு விஷயம். அண்ட் தென் ஸோ இதில் பார்த்தேன் அப்படின்னா வந்து ஜீனோமிக் டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அதில் வந்து நேக்கடு சர்க்குலர் சிங்கிள் குரோமோசோம் தான் இருக்கும். அதை நோட் பண்ணிக்கோ. டைட்லி பவுண்ட் 3 லேயர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அவுட்டர் கிளைகோகேலிக்ஸ் வந்து நம்மளுக்கு 2 டைப்பாக பிரியும். லூஸாக இருந்தது அப்படின்னா அது நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்லைம் லேயர் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே வந்து திக்காக இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம கேப்சியூல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? லூஸாக இருந்ததுன்னா ஸ்லைம் லேயர், திக்காக இருந்தது அப்படின்னா அது நம்ம கேப்சியூல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இங்கே இருக்க பாரு, டிஃபர்ஸ் இன் கம்போசிஷன் அண்ட் திக்னஸ் அமாங் டிஃப்ரெண்ட் பாக்டீரியா. லூஸ் ஷீட்டாக இருந்துச்சுன்னா ஸ்லைம் லேயர், திக் அண்ட் டஃப்பாக இருந்ததுன்னா கேப்சியூல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நடுவில் அதுக்கப்புறம் கிளைகோகேலிக்ஸ் இருக்கும். கிளைகோகேலிக்ஸ்க்கு மிடில் கிளைகோகேலிக்ஸ் தான் நம்மளுக்கு அவுட்டர் லேயர். அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கிறது வந்து செல் வால் இருக்கும். இன்னரில் இருக்கிறது தான் நம்மளோட பிளாஸ்மா மெம்பரேன். ஓகேவா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அண்ட் தென் ரிபோசோம் வந்து இவங்களுக்கு என்ன ரிபோசோம் இருக்கும் அப்படின்னா 70 years ரிபோசோம்ஸ் இருக்கும். அது நான் வரும்போது உனக்கு நான் சொல்கிறேன். ஸோ அது பிரச்சனை இல்லை. பிளாஸ்மிட் டிஎன்ஏ, ஸ்மால் சர்க்குலர் டிஎன்ஏ, அவுட் சைட் ஜீனோமிக் டிஎன்ஏ இதெல்லாம் நான் உனக்கு சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து slime layer capsule. Plasma membrane is selectively permeable in nature and interacts with the outside world. This membrane is similar structurally to that of eukaryotes. ஓகே. மீசோசோம் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளோட பிளாஸ்மா மெம்பரனோட எக்ஸ்டென்ஷன்ஸை தான் நம்ம மீசோசோம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எக்ஸ்டென்ஷன்ஸ் என்னென்ன ஃபார்ம்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னா வெசிக்கிள்ஸ், டியூபிள்ஸ், லேமினா.
லேமெல்லே இந்த 3 ஃபார்ம்ஸ்ல இருக்கும். மீசோசோம் அப்படின்றது வந்து எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன். ஸோ இது என்னென்ன ஃபார்ம்ஸ்ல இருக்கும் அப்படின்னா வெசிக்கிள்ஸ், டியூபிள்ஸ், லேமெல்லே இந்த ஃபார்ம்லலாம் இருக்கும். அவங்க எதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றத நோட் பண்ணிக்கோ. ஹெல்ப் இன் செல் வால் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூஷன் டு டாட்டர் செல்ஸ். மீசோசோம் எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க? செல் வால் ஃபார்மேஷன், டிஎன்ஏ ரெப்ளிகேஷன், டிஸ்ட்ரிபியூஷன் டு டாட்டர் செல்ஸ் இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றாங்க. தே ஆல்சோ ஹெல்ப் இன் ரெஸ்பிரேஷன், செக்ரீஷன் ப்ராசஸ் டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பிளாஸ்மா மெம்பரேன் அண்ட் என்சைமேட்டிக் கண்டென்ட். In some prokaryotic like cyanobacteria, there are other membranous extensions into the cytoplasm called chromatophores. ஸோ அதர் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. அதுதான் வந்து நம்மளுக்கு சைட்டோபிளாசம்ல அதர் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கு. அது வந்து குரோமட்டோஃபோர்ஸ். அந்த குரோமட்டோஃபோர்ஸ்ல நம்மளுக்கு பிக்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஃப்ளாஜெல்லா, பைலி, ஃபிம்ரி இது 3யும் பற்றி சொல்லிடுறேன். ஃப்ளாஜெல்லா அப்படின்றது வந்து நம்மளுக்கு ஒரு ஃபிலமெண்டஸ் எக்ஸ்டென்ஷன். ஓகேவா? அந்த ஃப்ளாஜெல்லா நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னா மொட்டிலிட்டிக்கு ஹெல்ப் ஆகும். ஃபிலமெண்டஸ் எக்ஸ்டென்ஷன் இது நம்மளுக்கு மொட்டிலிட்டிக்கு ஹெல்ப் ஆகும். அதே மாதிரி பைலி அப்படின்றது வந்து ஒரு எலாங்கேட்டட் டியூபுலர் ஸ்ட்ரக்சர். அது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோட்டீனால மேட் ஆயிருக்கும். ஃபிம்ரி அப்படின்றது வந்து ஒரு ஸ்மால் பிரிஸ்டல் லைக் ஃபைபர்ஸாக இருக்கும். ஸோ இந்த பைலி, ஃபிம்ரி இவங்க 2 பேரும் நம்மளுக்கு எதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ ராக்லயோ இல்லை வந்து அவங்க வந்து ஹெல்ப்ஸ் பாக்டீரியா டு அட்டாச் ராக்ஸ் இன் ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ஆல்சோ ஹோஸ்ட் டிஷ்யூஸ். ஓகேவா? ஸோ இவங்க வந்து மொட்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஃப்ளஜெல்லா மட்டும்தான் மொட்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே. ஸோ இது கிளியராக இருக்கா? இதில் வந்து இந்த பிளாஸ்மிட் டிஎன்ஏல நீ இன்னொரு பாயிண்ட் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க வந்து ரெசிஸ்டன்ட் டு ஆன்டிபயோட்டிக் அந்த ஒரு பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோ. பிகாஸ் இது நிறைய பேர் மறந்துடுவீங்க. நானே ஆக்சுவலி இப்போ மறந்துட்டேன் அந்த பாயிண்ட் சொல்கிறதுக்கு. ரெசிஸ்டன்ட் டு ஆன்டிபயோட்டிக்ஸ் அவங்க வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு ரெசிஸ்டண்ட்டாக இருப்பாங்க. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து மீசோசோம் பற்றி சொல்லிட்டேன் கரெக்டாக? ஸோ இன்ஃபோல்டிங்ஸ் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன்னு கேட்டாலும் மீசோசோம் தான். மெம்பரேனஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரேன்னு கேட்டாலும் மீசோசோம் தான். ஓகேவா? ஸோ மீசோசோம் வந்து ஒன்லி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ரொகேரியாட்டிக். அவங்க என்னென்ன ஃபார்மில் இருப்பாங்கன்னு உனக்கு சொல்லிட்டேன். அவங்க எதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே. அண்ட் தென் இன் சம் ப்ரொகேரியாட்ஸில் நம்மளோட அதர் மெம்பரேனஸ் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். அதான் சைட்டோபிளாசம், குரோமட்டோஃபோர், அதில் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். இன்க்ளூஷன் பாடிஸ் பார்க்கலாமா இப்போ? ஸோ இவங்க வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்க வந்து 70 இயர்ஸ் ப்ரொகேரியாட்டில் இருக்கிற ரிபோசோம்ஸ் வந்து 70 இயர்ஸ், 50 இயர்ஸ், 30 இயர்ஸ் சப் யூனிட்ஸாக இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட இன்க்ளூஷன் பாடிஸ்ன்னு பார்க்கும்போது இவங்க தான் ரிசர்வ் மெட்டீரியல் இன் ப்ரொகேரியாட்டிக் செல்ஸ். அதாவது cytoplasm are stored in the cytoplasm. Reserved material in prokaryotic cells are stored in the cytoplasm in form of inclusion bodies. Inclusion bodies அப்படின்றது வந்து ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா மாதிரி, ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இவங்க வந்து மெம்பரேன் லெஸ் தான். ஸோ சைட்டோபிளாசமில் ஃப்ரீயாக இவங்க வந்து இருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னா பாஸ்பேட் கிரானுல்ஸ், சைனோஃபைசியன் கிரானுல்ஸ், கிளைகோஜன் கிரானுல்ஸ். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் இன்க்ளூஷன் பாடிஸில் மெயினாக இருக்கிறது. இது இப்போ கிளியராக இருக்கா? ஓகே. இப்போ வந்து யூகேரியாட்டிக் செல்ஸ் பார்க்க போகிறோம். யூகேரியாட்டிக் செல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல வெல் டிஃபைன் நியூக்ளியஸ்லாம் இவங்ககிட்ட இருக்கும். நிறைய நியூக்ளியர் என்வலப் இருக்கும். அதே மாதிரி நிறைய காம்ப்ளெக்ஸ் லோகோமோட்ரி அண்ட் சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸும் இவங்கள்ட்ட இருக்கும். ஓகேவா? பார்த்தியா? நியூக்ளியர் என்வலப் இருக்குது. வேரிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் லோகோமோட்ரி அண்ட் சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸும் இவங்களுக்கு இருக்கும். இவங்ககிட்ட நியூக்ளியர் என்வலப் இருக்கும். ஆனால் இவங்க எல்லாருமே வந்து ஐடென்டிக்கலாக இருப்பாங்களான்னு கேட்டால் ஐடென்டிக்கலாக இருக்க மாட்டாங்க. பட் அவங்க வந்து அவங்களோட ப்ரொகேரியாட்டிக் செல்ஸ் வந்து அவங்களோட ஷேப்லேயும் சைஸ்லேயும் வேரி ஆனால் கூட அவங்க ஃபண்டமெண்டலி சிமிலராக இருப்பாங்க அவங்களோட ஆர்கனைசேஷன். பட் யூகேரியாட்டிக் செல்ஸ் வந்து நாட் ஐடென்டிக்கலாக இருக்க மாட்டாங்க. ஸோ இதில் யார் யார் வருவாங்க அப்படின்னா ப்ரோட்டேஸ்ட், பிளான்ட், அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை வரும். அதில் வந்து பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கே, சைனோ பாக்டீரியா அவங்க எல்லாம் வருவாங்க ப்ரொகேரியாட்டிக்கில். யூகேரியாட்டிக்கில் ப்ரோட்டேஸ்ட், பிளான்ட்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை. ஸோ இவங்க வந்து எக்ஸ்டென்சிவ் கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். இந்த ஒரு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸ்டென்சிவ் கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் சைட்டோபிளாசம். அதே மாதிரி ஏன் நம்ம வந்து எக்ஸ்டென்சிவ் கம்பார்ட்மெண்டலைசேஷன் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா பிகாஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் இவங்ககிட்ட மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால தான் எக்ஸ்டென்சிவ் கம்பார்ட்மெண்டலைசேஷன் ஆஃப் சைட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இது ஒரு அசிஸ்டன்டேஷனில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் சொல்லிட்டேன். இவங்ககிட்ட வெல் டிஃபைன் நியூக்ளியஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து நியூக்ளியர் என்வலப் இருக்கும். காம்ப்ளெக்ஸ் லோகோமோட்ரி அண்ட் சைட்டோஸ்கெலிட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இவங்க ஐடென்டிக்கலாக இருக்க மாட்டாங்க. அதெல்லாம் உனக்கு சொல்லிட்டேன். கரெக்டா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு செல் மெம்பரேன் பார்க்கலாமா?
இங்க என்ன குடுத்துருப்பாங்க அப்டின்னா, உனக்கு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல்ல பத்தி குடுத்துருப்பாங்க. இது பேசிக்கா நீ 8த்லேருந்து படிக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். ஸோ இது வந்து ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. செல் மெம்பரேன் போலாம். அதுக்கு முன்னாடி நான் அதோட ஸ்ட்ரக்சர் பத்தி சொல்லிட்டுமா? யூகரியோட்டிக் ஸ்ட்ரக்சர் ரஃப்பா சொல்லிட்டா? இது வந்து பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல்லா? ஓகே. நான் ரஃப்பா அதில என்னென்ன யூகரியோட்டிக் செல்ஸ்ல இருக்குன்னு சொல்லிர்றேன். நம்மளுக்கு வந்து RER இருக்கும். அதாவது ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும். இது எல்லாமே நம்ம பின்னாடி பார்ப்போம். கரெக்ட்டா? ஆமா. நான் அப்போ சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம செல் மெம்பரேன் முடிச்சிடலாம். ஓகே. செல் மெம்பரேன் அப்படின்றது என்ன அப்படின்னா, இதில நம்மளுக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத சொல்லிடுறேன். நம்மளுக்கு வந்து லிப்பிட் இருக்கும், புரோட்டீன்ஸ் இருக்கும். மெயின்லி இவங்க எதனால கம்போஸ் ஆயிருப்பாங்க அப்படின்னா, லிப்பின் அண்ட் புரோட்டீன்ஸ்னால தான் கம்போஸ் ஆயிருப்பாங்க. மேஜர் லிப்பிட் என்ன அப்படின்னா, பாஸ்போலிபிட். ஓகேவா? அந்த பாஸ்போலிபிட் நம்மளுக்கு ஒரு பைலேயரா அரேஞ்ச் ஆயிருக்கும். சரியா? இந்த லிப்பிட் பிளஸ் புரோட்டீன் எனக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா படிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து கொஞ்சம் அந்த ஒரு டங் ஸ்லிப் ஆகிற ஒரு பழக்கம் இருக்கு எனக்கு. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டா படிக்கும்போது. ஓகேவா? ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐ அம் சாரி ஃபார் தட். எனக்கு அது சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு அது அப்பப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டா நான் ஏதாவது ஒண்ணு பேசுறேன், ஏதாவது ஒண்ணு பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அது லைட்டா டங் ஸ்லிப் ஆகும். சரியா? ஸோ அது மட்டும் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாரி. ஓகே. அம் பாஸ்போலிபிட் அதான் பைலேயர் அத நான் சொல்ட்டேன். லிப்பிட் பிளஸ் புரோட்டீன் மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டா, அது கூட நம்மளுக்கு கொலஸ்ட்ராலும் இருக்கும். என்னென்ன இருக்கும்? லிப்பிட், புரோட்டீன் பிளஸ் கொலஸ்ட்ராலும் நம்மளுக்கு இருக்கும். ஓகேவா? அதுவும் இங்க நீங்க படிச்சு பார்த்தீங்க அப்டின்னா உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் வந்து அந்த பைலேயர் சொன்னேன் இல்லையா? அதில அவுட்ரு வந்து நம்மளுக்கு போலார் ஹெட்டா இருக்கும். அதாவது போலார் ஹெட் டுவர்ட்ஸ் த அவுட்டர் சைட். அதே மாதிரி ஹைட்ரோபோபிக் டைல்ஸ் டுவர்ட்ஸ் த இன்னர் பார்ட். போலார் ஹெட் வந்து நம்மளுக்கு ஹைட்ரோஃபிலிக்கா இருக்கும். அதாவது வாட்டர் லவ்விங்கா இருக்கும். இன்னர் சைடு இருக்கு இல்லையா? ஸோ அது வந்து நான் போலார் டைல். அது வந்து ஹைட்ரோஃபோபிக்கா இருக்கும். வாட்டர் ஃபியரா இருக்கும். சரியா? அண்ட் இதில வந்து பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்களா? லேட்டர் பயோகெமிக்கல் இன்வெஸ்டிகேஷன் கிளியர்லி ரிவீல்ட் தட் த cell membranes also possess protein and carbohydrates. The ratio of protein and lipids vary considerably in different cell types. In human beings, the membranes of the erythrocyte ஹியூமன் பீயிங்ஸில் ஓகேவா நம்மளோட ஆர்பிசி மெம்பரெயினில் 52% ப்ரோட்டீன் இருக்கும். அதே மாதிரி 40% லிப்பிட் இருக்கும். ஆர்பிசி மெம்பரெயினில் எவ்வளோ பர்சன்ட் லிப்பிட் இருக்கும்? 40% லிப்பிட் இருக்கும். 52% ப்ரோட்டீன்ஸ் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டிபெண்டிங் ஆன் ஈஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் மெம்பரேன் proteins can be classified as integral and peripheral. Peripheral proteins lie on the surface of membrane while the integral proteins are partially or totally buried in the membrane. ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவங்களோட ஈஸ் ஆஃப் எக்ஸ்ட்ராக்ஷன் அதை பேஸ் பண்ணி இன்டெக்ரல் புரோட்டீன் பெரிஃபரல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்டெக்ரல் புரோட்டீன் அப்படின்றது என்ன அப்படின்னா பார்ஷியலி ஆர் டோட்டலி பரீட் இந்த மெம்பரேன். பெரிஃபரல் புரோட்டீன் அப்படின்றது வந்து சர்ஃபேஸ்லேயே இருக்கக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளோட ஃப்ளூயிட் மொசைக் மாடல். இதை கொடுத்தது வந்து யார் அப்படின்னா நம்மளோட சிங்கர் அண்ட் நிக்கோல்சன். ஃப்ளூயிட் மொசைக் மாடலை கொடுத்தது யார்? சிங்கர் அண்ட் நிக்கோல்சன். ஓகேவா? எப்போ அப்படின்னா 1972 இதுதான் ஒரு வைட்லி அக்செப்டட் ஒரு மாடல். ஓகேவா? இது வந்து ஒரு குவாசி ஃப்ளூயிட் நேச்சர் ஆஃப் லிப்பிட் எனபிள்ஸ் லேட்ரல் மூமெண்ட் ஆஃப் புரோட்டீன்ஸ் வித்தின் த ஓவரால் பைலேயர். அதாவது இது வந்து ஒரு குவாசி ஃப்ளூயிட் நேச்சர் ஆஃப் லிப்பிடு. இது என்ன எனபிள் பண்ணுதுன்னா லேட்ரல் மூமெண்ட்டு. இதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ளூயிடிட்டி அப்படின்னு மெஷர் பண்ணுறோம். ஓகேவா? இது இந்த ஃப்ளூயிடிட்டியோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து செல் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி ஃபார்மேஷன் ஆஃப் இன்ட்ரசெல்லுலார் ஜங்ஷன்ஸு ஃபார்மேஷன் பண்ணுறது ஹெல்ப் பண்ணும். டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அக்ராஸ் மெம்பரெயின்ஸ் அதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா? இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்மேஷன் ஆஃப் இன்ட்ரசெல்லுலார் ஜங்ஷன்ஸ் தான். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு செக்ரீஷன், எண்டோசைட்டோசிஸ், செல் டிவிஷன் இது எல்லாத்துக்கும் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃப்ளூயிடிட்டி உனக்கு எதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுதுன்னு கேட்டால் செல் க்ரோத், ஃபார்மேஷன் ஆஃப் இன்ட்ரசெல்லுலார் ஜங்ஷன்ஸ், செக்ரீஷன்ஸ், எண்டோசைட்டோசிஸ், செல் டிவிஷன் இது எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஒன் ஆஃப் த அனதர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் மாலிக்யூல்ஸ் அக்ராஸிங் இட். இந்த பாயிண்ட் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோ. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன் இஸ் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் த மாலிக்யூல்ஸ் அக்ராஸ் இட். ஓகேவா? பிளாஸ்மா மெம்பரேன் வந்து நம்மளுக்கு செலக்டிவ்லி பெர்மியபிளாக இருக்கும். பாசிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்ன, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னா என்ன, ஆஸ்மோசிஸ்னா என்னன்னு சிம்பிளாக சொல்லி முடிச்சிடுறேன். பாசிவ் டிரான்ஸ்போர்ட் அப்படின்றது வந்து நோ எனர்ஜி நீட் ஃபார்
நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு எந்த விதமான எனர்ஜியும் தேவைப்படலை அப்படின்னா அது பாசிவ் டிரான்ஸ்போர்ட். ஆஸ்மோசிஸ் ஆர் டிஃப்யூஷன்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து அலாங் தி கிரேடியன்ட் நம்மளுக்கு வாட்டர் ஃப்ளோ ஆனுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அது ஆஸ்மோசிஸ். சரியா? ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு த லோவர் கான்சன்ட்ரேஷன் வாட்டர் மே ஆல்சோ மூவ் அக்ராஸ் த மெம்பரேன் ஃப்ரம் ஹையர் டு லோ கான்சன்ட்ரேஷன். ஸோ வந்து அலாங் தி கிரேடியன்ட் எகைன்ஸ்ட் தி கிரேடியண்ட்டாக இல்லாமல் அலாங் தி கிரேடியண்ட்டாக இருந்தது அப்படின்னா அது நம்மளுக்கு ஆஸ்மோசிஸ். ஓகேவா? ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் நம்மளுக்கு வந்து அது வந்து ஒரு எனர்ஜி டிபெண்டன்ட் ப்ராசஸ். அதாவது எனர்ஜி தேவைப்படும். இது வந்து இவங்களோட டிரான்ஸ்போர்ட் வந்து எகைன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், அதாவது லோவர் டு ஹையர் போகும். ஹையர் டு லோவர் போணுச்சு அப்படின்னா அது வந்து அலாங் தி கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். எகைன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படின்னா லோவர் டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் போகும். இதுதான் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். இது கிளியராக இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து செல்வால் போலாம். செல்வால் அப்படின்றது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு நான் லிவிங் ரிஜிட் ஸ்ட்ரக்சர். அதுதான் நம்ம செல்வால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க நம்மளுக்கு என்னென்ன கொடுப்பாங்க அப்படின்னா செல்லுக்கு ஷேப்பு கொடுப்பாங்க. அது மட்டும் தான் கொடுப்பாங்கன்னு கேட்டால் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன கொடுப்பாங்க அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அண்ட் மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஓகேவா? இன்ஃபெக்ஷனோ இல்லை எதுலையும் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸ்ட்ரக்சரல் அண்ட் மெக்கானிக்கல் சப்போர்ட். நெக்ஸ்ட் வந்து ப்ரிவென்ட் ஃப்ரம் பர்ஸ்டிங் ஆர் கொலாப்சிங், அதாவது அவங்க பர்ஸ்ட் ஆகாமையும் கொலாப்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அதுலேருந்து நம்மளுக்கு ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. ப்ரொவைட் செல் டு செல் இன்ட்ராக்ஷன், அதாவது செல் டு செல் இன்ட்ராக்ஷன் கொடுப்பாங்க. அதே மாதிரி ப்ரொவைட் பேரியர் டு அன்டிசைரபிள் மேக்ரோமாலிகுல்ஸ், தேவையில்லாத மேக்ரோமாலிகுல்ஸ் வராத அளவுக்கு அவங்க ப்ரிவென்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? பேரியராக இருப்பாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொருத்தவங்களோட செல்வாலோட கம்போசிஷன் பார்க்கலாம். லைக் ஆல்கேவோட செல்வாலோட கம்போசிஷனில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா செல்லுலோஸ் இருக்கும், கேலக்டன்ஸ், மேனன்ஸ், மினரல்ஸ் லைக் கால்சியம் கார்பேட், இதெல்லாம் வந்து ஆல்கேவோட செல்வால் காம்போசிஷன். வைல் இன் அதர் பிளான்ஸில் செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபங்கையோடது வந்து நம்மளுக்கு கைட்டின் அண்ட் பாலிசாக்கரைட். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபங்கையோடது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கைட்டின் அண்ட் பாலிசாக்கரைட். பிளான்ட் செல்லில் என்னென்ன இருக்கும், அனிமல் செல்லில் என்னென்ன இருக்கும் அப்படின்றத ஜஸ்ட் நான் சும்மா எழுதுகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பிளான்ட்டு, இது வந்து அனிமல் செல்னு வச்சுக்கோயேன். செல் வால் பிளான்ட்டுக்கு இருக்கும், அனிமலுக்கு இருக்காது. பிளாஸ்டிட்ஸ் பிளான்ட்டுக்கு இருக்கும், அனிமல்ஸுக்கு இருக்காது. சென்ட்ரல் வேக்யூல் நம்மளுக்கு வந்து பிளான்ஸுக்கு இருக்கும், அனிமல்ஸுக்கு இருக்காது. சென்ட்ரியோல்ஸ் பிளான்ஸுக்கு இருக்காது, அனிமல்ஸுக்கு இருக்கும். ஓகேவா? செல்வால் பிளான்ஸுக்கு இருக்கும், அனிமல்ஸுக்கு இருக்காது. பிளாஸ்டிட்ஸ் பிளான்ஸுக்கு இருக்கும், அனிமல்ஸுக்கு இருக்காது. சென்ட்ரல் வேக்யூல் பிளான்ஸுக்கு இருக்கும், அனிமல்ஸுக்கு இருக்காது. சென்ட்ரியோல்ஸ் மட்டும் பிளான்ஸுக்கு இருக்காது, அனிமல்ஸுக்கு இருக்கும். ஓகேவா? இது கிளியராக இருக்கா? நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் லேயர் ஆஃப் செல்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது இதில் கொடுத்துருப்பாங்க, இங்கே இருக்கும் ப்ரைமரி செல் வால், இதெல்லாம் பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து நம்மளோட ப்ரைமரி செல் வால் அப்படின்றது வந்து நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னா இட்ஸ் கேபபிள் ஆஃப் க்ரோத். ப்ரைமரி செல் வால் தான் நம்மளுக்கு க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட்டு நம்மளோட செகண்டரி செல் வால் அப்படின்றது வந்து நம்மளுக்கு செல் வால் அண்ட் மிடில் லேமெல்லா அது இல்லை, கரெக்ட். செகண்டரி செல் வால் அப்படின்றது வந்து ஃபார்ம்டு ஆன் த இன்னர் சைட் ஆஃப் த செல்லோட இன்னர் சைடில் ஃபார்ம் ஆகிறது தான் செகண்டரி செல் வால். நம்மளோட மிடில் லேமெல் இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளுக்கு எதனால் மேடாயிருக்கும் அப்படின்னா கால்சியம் பெக்டேட்னால மேடாயிருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பக்கத்து செல்லை நம்மளுக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க. அதாவது டிஃப்ரெண்ட் நெய்பரிங் செல்ஸை ஒரு கம் போட்ட மாதிரி ஒட்டி வச்சுக்கிறது வேலை தான் நம்மளோட மிடில் லேமெல்லாவோட வேலை. ஓகேவா? நெக்ஸ்ட் இதில் பிளாஸ்மோடெஸ்மேட்டாக இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு சைட்டோபிளாசமுக்கும் இன்னொரு சைட்டோபிளாசம் பக்கத்து செல்லோட சைட்டோபிளாசமை கனெக்ட் பண்ணி வச்சுக்கிறது தான் நம்மளோட பிளாஸ்மோடெஸ்மாட்டாவோட வேலை. ஓகேவா? இது கிளியராக இருக்கா? ஓகே. நம்மளோட ப்ரைமரி செல் வால் வந்து கிராஜுவலி நம்மளுக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா மறைஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு செல் மெச்சூர் ஆனதுக்கப்புறம் நம்மளுக்கு செகண்டரி செல் வால் தான் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, கிராஜுவலி டிமினிஷ் as the செகண்டரி செல் மெச்சூர், செகண்டரி செல் வால் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகும். இது தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட எண்டோமெம்பரேன் சிஸ்டம். எண்டோமெம்பரேன் சிஸ்டமை பொறுத்தளவில் இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா எண்டோமெம்பரேன் சிஸ்டம் இந்த இருக்குது. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கும், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம், வேக்யூல்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு எண்டோமெம்பரேன் சிஸ்டமில் வந்துடும். என்னென்ன? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம், வேக்யூல், இது எல்லாமே எண்டோமெம்பரேன் சிஸ்டமில் வந்துடும். பிகாஸ் ஏன் அப்படின்னா
அவங்க ஃபங்ஷன்ஸ் எப்போதுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்க எல்லாரோட ஃபங்ஷன்ஸுமே நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கோஆர்டினேட்டடா இருக்கும். ஏன் இவங்க மட்டும் இதையுமே அசர்ஷன் ரீசன்ல கேட்கலாம். ஏன் இவங்க மட்டும் இதுல வந்திருக்காங்க அப்படின்றப்போ, இவங்களோட ஃபங்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, கோஆர்டினேட்டடா இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம் இதெல்லாம் நம்மளுக்கு இதுல வராது. பிகாஸ் இவங்களோட ஃபங்ஷன்ஸ் நம்மளுக்கு கோஆர்டினேட்டடா இருக்காது. யாரோட ஃபங்ஷன்ஸ்லாம் கோஆர்டினேட்டடா இருக்கும்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி காம்ப்ளெக்ஸ், லைசோசோம்ஸ், வாக்யூல்ஸ் இவங்க எல்லாருமே கோஆர்டினேட்டடா இருப்பாங்க. யார் கோஆர்டினேட்டரா இருக்க மாட்டாங்க அப்படின்னா, மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம்ஸ். இது கிளியரா இருக்கா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம பொறுத்தளவுல நெட்வொர்க் ஆஃப் டைனி டியூபிள்ஸ் அதாவது நெட்வொர்க் ஆர் ரெட்டிகுலம் ஆஃப் டைனி டியூபுலர் ஸ்ட்ரக்சர்ஸ தான் நம்ம எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னு சொல்றோம். ஸ்கேட்டர்ட் இன் த சைட்டோபிளாசம். சைட்டோபிளாசம்ல ஸ்கேட்டர் ஆயி கிடக்கும். ஸ்கேட்டர் அப்படின்னா பரவி கிடக்கும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? எண்டோபிளாஸ்மிக் இன்ட்ரசெல்லுலார் ஸ்பேஸஸ்ல நம்மளுக்கு வந்து லூமினல், எக்ஸ்ட்ரா லூமினல்னு 2 இருக்கு. லூமினல் அப்படின்றது வந்து இன்சைட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எக்ஸ்ட்ரா லூமினல் அப்படின்றது வந்து நம்மளுக்கு சைட்டோபிளாசம்ல இருக்கக்கூடியது. ஓகேவா? ஸோ ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்ன? ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்னா என்ன அப்படின்றத சிம்பிளா சொல்லிடுறேன். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல நம்மளுக்கு ரிபோசோம் இருக்கும். ஓகேவா? ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அதில நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, ரிபோசோம்ஸ் இருக்கும். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்ல ரிபோசோம்ஸ் இருக்காது. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட மெயின் வேலை என்ன அப்படின்னா, புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும், செக்ரீஷன் பண்ணும். இதுதான் அவங்களோட மெயின் வேலை. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட மெயின் வொர்க் என்ன அப்படின்னா, இவங்க லிப்பிட் சிந்தசிஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அனிமல் செல்ஸ்ல சில ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ் சிந்தசிஸ் பண்ணுவாங்க. இதுதான் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட வொர்க். ஓகேவா? இது கிளியரா இருக்குல்ல? நெக்ஸ்ட் வந்து நம்ம கோல்கி அப்பரேட்டஸ் போலாமா? ஸோ டயகிராம்லாம் பார்த்துக்கோங்க. டயகிராம்க்கு வேணும்னா தனியா ஒரு வீடியோ மாரி நான் ரெடி பண்ண ட்ரை பண்றேன். பட் இப்போதைக்கு ரொம்ப கம்மியான டைம் இருக்கிறதுனால மோஸ்ட்லி நீங்களே படிச்சுக்கிறது பெட்டர். ஓகேவா? ஓகே. கோல்கி அப்பரேட்டஸ் இத நம்மளுக்கு வந்து யார வந்து அப்சர்வ் பண்ணாரு அப்படின்னா, யார் அப்சர்வ் பண்ணாங்கன்னா, கேமில்லோ கோல்கி அப்படின்றவர் 1898ல ஃபர்ஸ்ட் அப்சர்வ்ட் டென்ஸ்லி ஸ்டெய்ன்டு ரெட்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ். நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல ஏதோ கருப்பா ஒரு ஸ்டெய்ன்டு ரெட்டிகுலர் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கே, அது என்ன அப்படின்னு அப்சர்வ் பண்ணும்போது தான் நம்மளுக்கு தெரிஞ்சது கோல்கி அப்பரேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அதில என்னென்னலாம் இருந்தது அப்படின்னா வந்து மெனி ஃப்ளாட் டிஸ்க் ஷேப்டு சாக்ஸ் ஆர் சிஸ்டர்னே அதாவது சிஸ்டர்னே இருந்துச்சு. அந்த சிஸ்டர்ன் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃப்ளாட்டா இருந்துச்சு. டிஸ்க் ஷேப்டு சாக்ஸ்ல இருந்துச்சு. அண்ட் தென் எப்படி அரேஞ்ச் ஆயிருந்தாங்க அப்படின்னா, ஸ்டாக்டு பேரலலி டூ ஈச் அதர். ஒண்ணுக்கு ஒண்ணு பேரலலா அரேஞ்ச் ஆயிருந்தாங்க. அதே மாதிரி கான்சென்ட்ரிக்கலி அரேஞ்ச்டு நியர் நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்க்கு பக்கத்துல நம்மளுக்கு கான்சென்ட்ரிக்கலி அரேஞ்ச் ஆயிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதில வந்து நம்மளுக்கு கான்கேவ் ஃபேஸ், கான்வெக்ஸ் அதாவது கான்கேவ், கான்வெக்ஸ்ன்னு நம்மளுக்கு 2 இருக்கு. அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ கான்வெக்ஸ் அப்படின்றது வந்து நம்மளுக்கு சிஸ் ஆர் ஃபார்மிங் ஃபேஸ்ன்னு சொல்லுவோம். கான்வெக்ஸ என்ன சொல்லுவோம்? சிஸ் ஆர் ஃபார்மிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கான்கேவ நம்ம டிரான்ஸ் ஆர் மெச்சூரிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். கான்கேவ் தான் நம்மளுக்கு டிரான்ஸ் ஆர் மெச்சூரிங் ஃபேஸ். கான்வெக்ஸ் அப்படின்றது வந்து சிஸ் ஆர் ஃபார்மிங் ஃபேஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த கோல்கி ரிமைன் க்ளோஸ் அசோசியேஷன் வித் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். கோல்கி அப்பரேட்டஸ் நம்மளுக்கு வந்து எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமோட க்ளோஸ் அசோசியேஷன்ல தான் இருக்கும். பேக்கேஜிங் மெட்டீரியல் ஃப்ரம் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அதாவது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து பேக்கேஜ் ஆகி வர அந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் நம்மளோட சிஸ் ஃபேஸ்ல போய் ஃபியூஸ் ஆகும். லைக் சி இதுதான் நம்மளோட இது நம்மளோட கான்கேவு, இது நம்மளோட கான்வெக்ஸ். இதில என்ன ஆகும் அப்படின்னா, எண்டோபிளாசம்லேருந்து பேக்கேஜ் ஆகி வர அந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் இருக்கும் இல்லையா? அது வந்து நம்மளோட சிஸ் ஃபேஸ்ல போய் ஃபியூஸ் ஆகும். சிஸ் ஃபேஸ்ல ஃபியூஸ் ஆகி என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளோட மெச்சூரிங் ஃபேஸ்க்கு போகும். அதாவது கான்கேவ் சைடு போகும். சரியா? இப்படி தான் நடக்கும். அதாவது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம்லேருந்து பேக்கேஜ் ஆகி வர அந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் ஃபர்ஸ்ட்டு நம்மளோட சிஸ் ஃபேஸ்ல போய் நம்மளுக்கு ஃபியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் தான் அது நம்மளோட மெச்சூரிங் ஃபேஸ்க்கு போகும். சரியா? நம்மளோட கோல்கியோட ஃபங்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, இவங்க வந்து என்னென்ன பண்ணுவாங்கன்னா, பேக்கேஜிங் பண்ணுவாங்க. ஃபங்ஷன்ஸ் கொடுத்துருக்குமாங்களே. பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் பேக்கேஜ் பண்ணுறது இவங்களோட வேலை. அதுக்கப்புறம் மாடிஃபிகேஷன் டிரான்ஸ்போர்ட்டை மாடிஃபை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் புரோட்டீன் அண்ட் கிளைகோலிபிட் ஃபார்மேஷன் இங்கே தான் நடக்கும். எங்கே வந்து புரோட்டீன் அண்ட் கிளைகோலிபிட் ஃபார்மேஷன் நடக்கும்னு கேட்டால்,
நம்மளோட கோல்கி அப்பேரட்டஸ்ல தான் நடக்கும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இத வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லைசோசோம் ஃபார்மேஷனும் நம்மளுக்கு இங்கே தான் நடக்கும். அப்ப என்னென்ன ஃபார்மேஷன் இங்க நடக்கும்? கிளைகோபுரோட்டீன், கிளைகோலிபிட், லைசோசோம். இந்த 3 ஃபார்மேஷனுமே நம்மளுக்கு இங்கே தான் நடக்கும். கோல்கி அப்பேரட்டஸ்ல. ஓகேவா? நெக்ஸ்ட் லைசோசோம். லைசோசோம்க்கு அப்புறம் ஓகே. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. முடிச்சிடலாம். ஓகே. லைசோசோம்ஸ பொறுத்தளவுல என்ன அப்டின்னா, இது வந்து ஒரு மெம்பரேன் பவுண்ட் வெசிகுலர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? ஸோ இது எதனால ஃபார்ம் ஆயிருந்துச்சு அப்டின்னா, நம்மளோட கோல்கி அப்பேரட்டஸோட பேக்கேஜிங்னால. ஃபார்ம்டு பை பேக்கேஜிங் ஆஃப் கோல்கி அப்பேரட்டஸ். ஸோ இவங்க கிட்ட என்ன அதிகமா இருக்கும்? இவங்க மோஸ்ட்லி எதுல ரிச்சா இருப்பாங்க அப்டின்னா, ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ்ல இவங்க ரிச்சா இருப்பாங்க. அந்த ஹைட்ரோலைட்டிக் என்சைம்ஸ்ல என்னென்னலாம் இருக்கும்னு கேட்டேன் அப்டின்னா, லிப்பேசஸ் இருக்கும், புரோட்டியேசஸ் இருக்கும், கார்போஹைட்ரேசஸ் இருக்கும். லிப்பேசஸ் அப்படின்னா லிப்பிட பிரேக் பண்ணக்கூடிய ஒரு என்சைம். புரோட்டியேசஸ் அப்படின்னா புரோட்டீனை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு என்சைம். கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு என்சைம். ஓகேவா? ஸோ திஸ் என்சைம் ஆக்டிவ் அண்டர் அசிட்டிக் பிஹெச்எஸ். ஆப்டிமலி இவங்க எதில் ஆக்டிவாக இருப்பாங்க அப்படின்னா அசிட்டிக் பிஹெச்சில் தான் ஆக்டிவாக இருப்பாங்க. ஓகேவா? திஸ் என்சைம்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் டைஜஸ்டிங் கார்போஹைட்ரேட்ஸ். இதுதான் நான் சொன்னது. லிப்பேசஸ், புரோட்டீசஸ், கார்போஹைட்ரேட்ஸஸ் இது எல்லாமே இவங்களும் டைஜஸ்ட் பண்ணக்கூடியவங்க. ஓகேவா? இது உனக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம வேக்யூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதுவுமே வந்து ஒரு மெம்பரேன் பவுண்ட் ஆர்கனல் தான். ஸோ எங்கே இருக்கும் அப்படின்னா சைட்டோபிளாசம்ல இருக்கும். இதில் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேக்யூல் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா சாப் வேக்யூல் அப்படின்றது நம்மளுக்கு பிளான்ட்ஸில் இருக்கக்கூடியது. சரியா? ஸோ இவங்ககிட்ட என்னென்ன இருக்கும் அப்படின்னா வாட்டர் இருக்கும் அண்ட் சாப் இருக்கும், எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் எல்லாது இருக்கும். ஓகேவா? இந்த சாப் தான் நம்மளுக்கு 90% ஆஃப் வேக்யூல நம்மளுக்கு ஆக்குபை பண்ணக்கூடியது யார் அப்படின்னா நம்மளோட சாப். ஓகேவா? இவங்க கிட்ட டோனோபிளாஸ்ட் அப்படின்ற ஒரு செல் இருக்கும். இவங்ககிட்ட என்ன இருக்கும்? டோனோபிளாஸ்ட் அப்படின்ற ஒரு செல் இருக்கும். இது வந்து ஒரு சிங்கிள் மெம்பரேன் தான் இந்த செல்லு. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு எகைன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டு ஃபெசிலிட்டேட் பண்ணுவாங்க. எகைன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னா என்ன? நம்மளோட ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஓகேவா? இன் பிளான்ட்ஸ் த டோனோபிளாஸ்ட் ஃபெசிலிட்டேட்ஸ் த டிரான்ஸ்போர்ட் ஆஃப் எ நம்பர் ஆஃப் அயான்ஸ் அண்ட் அதர் மெட்டீரியல்ஸ் எகைன்ஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். கைன்ஸ்னாலே இங்கே என்ன வந்துடும் அப்படின்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் வந்துடும். ஓகேவா? ஹென்ஸ் தேர் கான்சன்ட்ரேஷன் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் இன் த வேக்யூல் தென் இன் த சைட்டோபிளாசம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கான்ட்ராக்டல் வேக்யூல். இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. கான்ட்ராக்டல் வேக்யூல் அப்படின்றது நம்மளுக்கு அமீபால இருக்கும். இவங்க எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஆஸ்மோ ரெகுலேஷன் அண்ட் எக்ஸ்கிரீஷனுக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபுட் வேக்யூல் வந்து நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னா ப்ரொட்டிஸ்ட்ல இருக்கும் இந்த ஃபுட் வேக்யூல். இவங்க வந்து என்கல்ஃபிங் த ஃபுட் பார்ட்டிகல்ஸை விழுங்குறது, அதாவது முழுங்குறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்கல்ஃபிங் அப்படின்னா முழுங்குறது. நெக்ஸ்ட் கேஸ் வேக்யூல் இருக்கும். கேஸ் வேக்யூல் அப்படின்றது என்ன அப்படின்னா பாக்டீரியாவில் இருக்கக்கூடியது. இந்த கேஸ் வேக்யூலில் யார் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா நம்மளோட ப்ளூ கிரீன் பாக்டீரியா, பர்பிள் பாக்டீரியா, கிரீன் சல்ஃபர் பாக்டீரியா, இவங்க எல்லாருமே நம்மளுக்கு இருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா போகலாமா? மைட்டோகாண்ட்ரியா அப்படின்றது என்ன அப்படின்னா அன்லெஸ் ஸ்பெசிஃபிக் ஸ்டெயின்டு. ஓகேவா? ஸ்பெசிஃபிக்கலி இவங்க ஸ்டெயின்டாக இருப்பாங்க. நாட் விசிபிள் அண்டர் மைக்ரோஸ்கோப் மூலிமா நம்மளால பார்க்க முடியாது. நம்பர் ஆஃப் பாக்டீரியா பெர் செல் டிபெண்ட் ஆன் ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டி ஆஃப் செல். அதாவது நம்பர் ஆஃப் ஒரு செல்லில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா இருக்குங்கிறது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா அந்த செல்லோட ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். இவங்களோட சைஸ் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா நம்மளுக்கு டயாமீட்டர் ஆஃப் 0.2 to 1 மியூமீட்டர், ஆவரேஜாக 0.5 மியூமீட்டர் இருப்பாங்க. அவங்களோட லென்த் அப்படின்னு பார்க்கும்போது 1 to 4.1 மியூமீட்டர். ஓகேவா? இவங்க என்ன ஷேப்பில் இருப்பாங்க அப்படின்னா சாசேஜ் ஷேப்ட் ஆர் சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் இருப்பாங்க. இதுதான் மைட்டோகாண்ட்ரியா. இதில் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா இங்கே தான் நம்மளுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். இங்கே தான் என்ன நடக்கும்? ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். அதே மாதிரி இவங்க தான் வந்து செல்லுலார் எனர்ஜி. அதனால தான் நம்ம இதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பவர் ஹவுஸ் ஆஃப் தி செல் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஃபிஷன் மூலியமாக தான் நம்மளுக்கு இந்த இதில் எப்படி டிவிஷன் எப்படி நடக்கும்னு கேட்டால் ஃபிஷன்னால தான் நடக்கும். ஓகேவா? மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர் வித் அவுட்டர் மெம்பரேன் அண்ட் இன்னர் கம்பார்ட்மெண்ட் டிவைடிங் இட்ஸ். ஓகே. இதோட டபுள் மெம்பரேனை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இது வந்து நம்மளுக்கு அவுட்டர் மெம்பரேன். சரியா? அந்த அவுட்டர் மெம்பரேன்ஸ் தான் நம்மளுக்கு என்ன அப்படின்னா லிமிட்டிங் பவுண்டரி. ஓகேவா? இந்த அவுட்டர் மெம்பரேன் தான் நம்மளுக்கு லாஸ்ட்டு. இதுதான் நம்மளுக்கு லிமிட்டிங் பவுண்டரி. அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கும் அப்படின்னா இன்டர் மெம்பரேன் ஸ்பேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இன்னர் மெம்பரேன் இருக்கும். அந்த இன்னர் மெம்பரேன் வந்து ஃபார்ம்ஸ் இன்ஃபோல்டிங்ஸ் டுவர்ட் மேட்ரிக்ஸ். அதாவது கிறிஸ்டேவோட இன்ஃபோல்டிங்ஸ்னால நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிறது அந்த இன்னர் மெம்பரேன். ஸோ இவங்க வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த இன்னர் மெம்பரேன் தான் நம்மளோட எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கிறிஸ்டே. கிறிஸ்டே அப்படின்றது என்ன அப்படின்னா இங்க இருக்கு பாருங்க. கிறிஸ்டே அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளோட சர்ஃபேஸ் ஏரியாவை இவங்க இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அண்ட் தென் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இவங்க வந்து ஒரு டென்ஸ் ஹோமோஜினஸ் சப்ஸ்டன்ஸ். மேட்ரிக்ஸ்னா என்ன? ஒரு டென்ஸ் ஹோமோஜினஸ் சப்ஸ்டன்ஸ் அண்ட் பெர்ஃபார்ம் கிரெப் சைக்கிள் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்க கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னா அந்த மேட்ரிக்ஸ் கிட்ட சிங்கிள் டிஎன்ஏ தான். சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். சில ஆர்என்ஏ இருக்கும். ரிபோசோம்ஸ் வந்து 70S இருக்கும். ஓகேவா? ரிபோசோம் எங்கே இருக்கும்? 70S இருக்கும். காம்போனன்ட்ஸ் ஃபார் புரோட்டீன் சிந்தசிஸ். இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மேட்ரிக்ஸ் ஆல்சோ பொசஸ் சிங்கிள் சர்க்குலர் டிஎன்ஏ மாலிகுல்ஸ், ஃபியூ ஆர்என்ஏ மாலிகுல்ஸ் இருக்கும். ரிபோசோம் 70S இருக்கும். காம்போனன்ட் ரெக்வயர்டு ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா அதை மைட்டோகாண்ட்ரியா டிவைட் பை ஃபிஷன் மூலியமாக தான் இவங்க டிவைட் ஆவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பிளாஸ்டிட்ஸ்னு வந்துட்டோம் அப்படின்னா இவங்க வந்து ஃபவுண்ட் இன் ஆல் பிளான்ட் செல் அண்ட் நியூக்ளினாய்ட்ஸ். எல்லா பிளான்ட் செல் அண்ட் நியூக்ளினாய்ட்ஸ்லேயும் இவங்க இருப்பாங்க. இவங்களை ஈஸியாக நம்ம மைக்ரோஸ்கோப் மூலியமாக பார்க்கலாம் பிகாஸ் அவங்க லார்ஜாக இருக்கிறதுனால. அவங்கக்கிட்ட சில ஸ்பெசிஃபிக் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ஸ்பெசிஃபிக் பிக்மெண்ட்ஸ்லேருந்து ஸ்பெசிஃபிக் கலர்ஸ் பிளான்ட்ஸுக்கு கொடுப்பாங்க. லைக் அவங்களோட பிக்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம என்னவா கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னா குளோரோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட், லிக்கோபிளாஸ்ட்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஓகே, குளோரோபிளாஸ்ட் கண்டெயின் குளோரோஃபில். குளோரோபிளாஸ்டில் நம்மளுக்கு குளோரோஃபில் இருக்கும் ப்ளஸ் கெரட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ இந்த குளோரோஃபிலும் கெரட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸும் நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைட் எனர்ஜியை ட்ராப் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இவங்க என்ன கலரில் இருப்பாங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இருப்பாங்க. அண்ட் இவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னா ஃபவுண்ட் இன் மீசோஃபீல்ஸ் ஆஃப் த செல்ஸ். அதாவது நம்மளோட மீசோஃபில்ஸ் இருக்கு இல்லையா, லீவ்ஸில் இருக்கும்ல மீசோஃபில்ஸ், அதில் இருப்பாங்க நம்மளோட குளோரோஃபில். ஸோ இவங்களோட ஷேப்புன்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து லென்ஸு, ஓவல் ஷேப், ஸ்பெரிக்கல் ஷேப், டிஸ்காய்டு, ரிப்பன் ஷேப், இந்த எல்லா ஷேப்லேயும் நம்மளுக்கு குளோரோபிளாஸ்ட் இருக்கும். ஓகேவா? ஸோ இவங்களோட லென்த்துன்னு பார்க்கும்போது 5 to 10 இங்கே வரும். அந்த இருக்கு பாருங்க. என்னென்ன ஷேப்பில் இருப்பாங்க? லென்ஸ் ஷேப்டு, ஓவல், ஸ்பெரிக்கல், டிஸ்காய்டு, ஈவன் ரிப்பன் லைக் ஆர்கனல்ஸ் ஹேவ் வேரியபிள் லென்த். குளோரோபிளாஸ்டோட லென்த் எவ்வளோ? 5 to 10 மியூமீட்டர். அவங்களோட வித் வந்து 2 to 4 மியூமீட்டர். ஓகேவா? ஸோ இவங்களோட their number varies from 1 per cell of the Chlamydomonas, a green algae, to 20 to 40 per cell in the mesophil. மீசோஃபில்ல கிளமிடோமோனஸில் 20 to 40 per செல்லுக்கு 20 to 40 இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து இன்னர் மெம்பரேன். இந்த இன்னர் மெம்பரேன் வந்து நம்மளுக்கு லெஸ் பெர்மியபிளாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட தைலகாய்டு இருக்கும். ஸோ அந்த தைலகாய்டு என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஃப்ளாட்டன்டு மெம்பரேனஸ் சாக்கு. இங்கே இருக்குது பாருங்கள். இது என்ன அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டன்டு மெம்பரேனஸ் சாக்ஸ். அண்ட் தென் இதில் என்ன இருக்கும் அப்படின்னா கிரானம் இருக்கும். தைலகாய்ட்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் ஸ்டாக்ஸ் லைக் த பைல்ஸ் ஆஃப் காயின்ஸ் கால்டு கிரானா. சிங்குலரில் சொன்னால் கிரானம்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரோமா அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இருக்கு பாருங்க. ஸ்ட்ரோமா ஆஃப் த குளோரோபிளாஸ்ட் கண்டெயின் என்சைம்ஸ் ரெக்வயர்டு ஃபார் த சிந்தசிஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? ஸோ நம்மளோட குளோரோபிளாஸ்ட் நம்மளுக்கு ரிபோசோம் வந்து 70S தான். இதில் பெருசாக நீ பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா லீகோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லீகோபிளாஸ்ட், குரோமோபிளாஸ்ட். லீகோபிளாஸ்ட் அப்படின்றது வந்து கலர்லெஸ்ஸு. அது வந்து அதில் வந்து நியூட்ரியன் ஸ்டோர் பண்ணலாம். இந்த புக்கை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா, எனக்கு லைன்ஸ் எல்லாம் எங்கே இருக்குங்கிறது பாதி மறந்துடுச்சு. ஓகே, லியூகோபிளாஸ்ட் வந்து நம்மளுக்கு கலர்லெஸ்ஸாக இருக்கும். அதே மாதிரி அதில் வந்து நம்ம நியூட்ரியன்ஸை ஸ்டோர் பண்ணிப்போம். ஸ்டோர் டு நியூட்ரியன்ஸ். ஸோ அவங்கக்கிட்ட வேரியஸ் ஷேப்ஸ் அண்ட் சைஸஸ் இருக்குது. ஓகேவா? இதுலேயே நம்மளுக்கு அமைலோபிளாஸ்ட், எலையோபிளாஸ்ட், அதுக்கப்புறம் வந்து அலிரோபிளாஸ்ட் நினைக்கிறேன். ஓகே, அமைலோபிளாஸ்ட் அப்படின்றது வந்து நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்ஸை ஸ்டோர் பண்ணும். எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ. அமைலோபிளாஸ்ட்க்கு எக்ஸாம்பிள் பொட்டேட்டோ. அந்த மாதிரி எலியோபிளாஸ்ட்க்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னா இவங்க வந்து ஆயில்ஸ் அண்ட் ஃபேட்ஸை ஸ்டோர் பண்ணுவாங்க. அலியோபிளாஸ்ட் வந்து நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸை ஸ்டோர்ஸ் பண்ணும். அலியோபிளாஸ்ட் ஸ்டோர்ஸ் ப்ரோட்டீன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு குரோமோபிளாஸ்ட். குரோமோபிளாஸ்ட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா
70 இயர்ஸா? இங்கே 8 இயர்ஸ் புரியலையே. ஓகே. நம்மளோட குரோமோபிளாஸ்ட்ட வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேட் சாலபிள் கெரட்டினாய்ட் பிக்மெண்ட் இருக்கும் அதில வந்து கெரோட்டின், xanthophyllனு சில அதர் பிக்மெண்ட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இவங்க என்னென்ன கலர் குடுப்பாங்க அப்டின்னா, நம்மளுக்கு எல்லோ கலர், ரெட் கலர், ஆரஞ்ச் கலர்னு 3 டைப்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் குடுப்பாங்க. என்னென்ன கலர்? இங்க இருக்கு பாருங்க. எல்லோ, ஆரஞ்ச், ரெட் கலர். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ரிபோசோம்ஸ். ஸோ இந்த இது வந்து கொஞ்சம் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. இங்கேருந்து கொஸ்டின் வருமோ அப்படின்னு கொஞ்சம் தோணுது. இந்த இடத்துல இருந்து சம்திங் ஏதாவது ஒரு கொஸ்டின் வரலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு ரிபோசோம்ஸ். ரிபோசோம்ஸ் பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இதுவுமே வந்து ஒரு மெம்பரேன்லெஸ் தான். அண்ட் இது வந்து ஒரு டென்ஸ் பார்ட்டிகிள். இத கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா, சார்ல்ஸ் பெலேடே அப்படின்றவரு 1953ல. ஓகேவா? ஸோ இது எதனால மேட் ஆயிருக்கு அப்படின்னா, ரிபோநியூக்ளிக் ஆசிட் ஆர்என்ஏ அண்ட் புரோட்டீன்னால மேட் ஆனது தான் நம்மளோட ரிபோசோம். ஓகேவா? இவங்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னா, இங்க புரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கும். பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு ப்ரொகாரியோட்டிக் ரிபோசோம் வந்து லைக் மேலே 50 இயர்ஸ் இருக்கும். கீழே வந்து நம்மளுக்கு 30 இயர்ஸ் இருக்கும். ஓகேவா? ப்ரொகாரியோட்டிக் வந்து நம்மளுக்கு 70 இயர்ஸ், யூகேரியோட்டிக் வந்து நம்மளுக்கு 8 இயர்ஸ். அதில வந்து மேலே வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா 60 இயர்ஸ் இருக்கும். கீழே வந்து நம்மளுக்கு 40 இயர்ஸ் இருக்கும். இது யூகேரியோட்டிக். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து யூகேரியோட்டிக் ரிபோசோம்ஸ்ல இன்னும் நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட சைட்டோபிளாஸ்மிக், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இது எல்லாத்துக்குமே 8 இயர்ஸ் தான் இருக்கும். சரியா? ஆனா நம்மளோட மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட் இதெல்லாம் நம்ம முன்னாடி படிச்சப்பயே பார்த்துருப்போம். நான் சொல்லியிருப்பேன். குளோரோபிளாஸ்ட்க்கு 70 இயர்ஸ், மைட்டோகாண்ட்ரியாவுக்கு 70 இயர்ஸ். ஸோ இவங்க எல்லாருக்குமே 70 இயர்ஸ் இருக்கும். ஸோ இது மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நீ பாட்டுக்கு யூகேரியாட்டிக் ரிபோசோம் தானே, அப்ப 8 இயர்ஸ்ன்னு போட்றாத. சரியா? மைட்டோகாண்ட்ரியாவுக்கும் குளோரோபிளாஸ்ட்க்கும் நம்மளுக்கு 70 இயர்ஸ். ஸ்வெட்பர்க் யூனிட் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. அது ஒண்ணும் கிடையாது. ரிபோசோமோட சைஸையும், டென்சிட்டியையும் மெஷர் பண்ணக்கூடிய ஒரு யூனிட் தான் அது. ஓகேவா? ஸ்வெட்பர்க் யூனிட் ஆர் செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட்னு குடுத்துருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து இதில் இன்னொரு சொல்லக்கூடிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு எம்ஆர்என்ஏ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி ஒரு சிங்கிள் எம்ஆர்என்ஏலயே உனக்கு நிறைய ரிபோசோம்ஸ் இருக்குது அப்படின்னா, அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, பாலி ரிபோசோம் ஆர் பாலிசோம் அப்படின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட்டு சைட்டோஸ்கெலிட்டன். சைட்டோஸ்கெலிட்டன் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு எலாபரேட் நெட்வொர்க் ஆஃப் ஃபிலமெண்டஸ் புரோட்டீனேஷியஸ் ஸ்ட்ரக்சர். சைட்டோஸ்கெலிட்டன்னா என்ன? எலாபரேட் நெட்வொர்க் ஆஃப் ஃபிலமெண்டஸ் புரோட்டீனேஷியஸ் ஸ்ட்ரக்சர். இதில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா, microtubules, microfilaments, and intermediate filaments present in the cytoplasm is collectively referred to as cytoskeleton. ஓகேவா? இவங்களோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு மெக்கானிக்கல் சப்போர்ட் குடுப்பாங்க, மொட்டிலிட்டி குடுப்பாங்க, செல்லுக்கு ஷேப் குடுப்பாங்க. ஓகேவா? அந்த செல்லோட ஷேப்பை மெயின்டைன் பண்ணக்கூடிய வேலை இவங்களோட வேலை. சைட்டோஸ்கெலிட்டன். இப்ப எப்படி நம்மளுக்கு எப்படி ஸ்கெலிட்டன் இருந்தா தான் ஒரு ஷேப் கிடைக்குமோ, அதே மாதிரி செல்ஸுக்கு நம்மளுக்கு சைட்டோஸ்கெலிட்டன் வருது. சரியா? ஸோ உங்ககிட்ட என்னென்ன இருக்கும்? மைக்ரோடியூபிள்ஸ் இருக்கும், மைக்ரோஃபிலமெண்ட்ஸ் இருக்கும், இன்டர்மீடியேட் ஃபிலமெண்ட் இருக்கும். ஓகேவா? இது வந்து சைட்டோஸ்கெலிட்டன். ஓகே. நெக்ஸ்ட் வந்து சிலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா. சிலியா அண்ட் ஃப்ளாஜெல்லா. சிலியா அண்ட் ஃப்ளாஜெல்லாவை பொறுத்தவரையில சிலியா வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஸ்மாலர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? சிலியா என்ன? ஒரு ஸ்மாலர் ஸ்ட்ரக்சர். ஒர்க் லைக் ஓர்ஸ். அவங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட மூவ்மெண்ட் இருக்கு. மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஃப்ளஜெல்லாவை பொறுத்தளவுல என்ன அப்படின்னா, இவங்க வந்து நம்மளுக்கு லாங்கரா இருப்பாங்க. ஃப்ளஜெல்லா எப்படி இருக்கும்? நம்மளுக்கு லாங்கரா இருக்கும். அதே மாதிரி இவங்களுமே நம்மளுக்கு மூவ்மெண்ட்டுக்கு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. செல்லோட மூவ்மெண்ட்டுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ப்ரொகாரியோட்டிக் ஃப்ளஜெல்லா ஆர் ஸ்ட்ரக்சரலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் யூகேரியோட்டிக் ஃப்ளஜெல்லா. இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோ. Prokaryotic bacteria also possess flagella, but these are structurally different from that of the eukaryotic flagella. இது நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்மளோட கோர் ஆஃப் சிலியா ஆர் ஃப்ளஜெல்லாவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஆக்சினோம் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சினோம்னா என்ன அப்படின்னா, கோர் ஆஃப் சிலியா ஆர் ஃப்ளஜெல்லா. மொத்தமாக ஒரு கோராக சேர்ந்து இருக்கிறது தான் ஆக்சோனிம். ஓகேவா? போத் எமர்ஜ் ஃப்ரம் சென்ட்ரியோல் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு பேசல் பாடி. ரெண்டுமே நம்மளுக்கு எதுலேருந்து எமர்ஜ் ஆகி வந்திருக்கும் அப்படின்னா, பேசல் பாடி அப்படின்ற ஒரு சென்ட்ரியோல் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த ஆக்சோனிம் அப்படின்றது வந்து நம்மளுக்கு 9+2 அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். ஓகேவா? ஆக்சோனிம் அப்படின்றது வந்து 9+2 அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்கும். அதாவது 9 பெரிஃபெரல் டப்லெட்டு, 2 சென்ட்ரல் சிங்லெட். அதாவது 9 பெரிஃபெரல் டப்லெட் இருக்கும்,
2 சென்ட்ரல் டப்லெட் இருக்கும். ஓகேவா? சென்ட்ரல் டியூபிள்ஸ் அப்படின்றது வந்து ஆ அது உனக்கு இதில டீட்டெயிலா போய் எக்ஸ்ப்ளைன் பண்ண முடியாது. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர நல்லா பார்த்துக்கோங்க. அதாவது இது வந்து ரேடியல் ஸ்போக்கு, இது வந்து சென்ட்ரல் மைக்ரோடியூபிள், இது வந்து இன்டர் டப்லெட் பிரிட்ஜ். ஓகேவா? இது வந்து பெரிஃபெரல் மைக்ரோடியூபிள்ஸு டப்லெட்டா இருக்கு. பிளாஸ்மா மெம்பரேன், சென்ட்ரல் ஷீத் இருக்கு. அது ஆல்ரெடி வேற சார்ஜ் இல்ல பென்ல. கடவுளே! ஓகே. நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன். இவங்களோட அரேஞ்ச்மெண்ட்னு பார்த்தேன் அப்படின்னா, ஆக்சோனியம் வந்து 9+2 அரேஞ்ச்மெண்ட், பேசல் பாடி வந்து 9+0 அரேஞ்ச்மெண்ட், சென்ட்ரியோல்ஸுமே நம்மளுக்கு 9+0 அரேஞ்ச்மெண்ட். நம்மளோட பேசல் பாடியும் சென்ட்ரியோல்ஸும் 9+0 அரேஞ்ச்மெண்ட், ஆக்சோனியம் மட்டும் 9+2 அரேஞ்ச்மெண்ட். நெக்ஸ்ட்டு சென்ட்ரோசோம் அண்ட் சென்ட்ரியோல்ஸில பெருசா ஒண்ணும் இல்ல. இது வந்து நம்மளுக்கு சென்ட்ரோசோம் இஸ் ஆர்கனல் usually containing 2 cylindrical structures called centrioles. They are surrounded by amorphous pericentriol materials. Both the centrioles in a centrosome lie perpendicular to each other. ஒண்ணுக்கு ஒண்ணு perpendicular-ஆ இருப்பாங்க. Like a cart wheel. ஓகேவா? And then they are made up of evenly spaced peripheral fibrils of tubulin protein. Each above peripheral fibril is a triplet. ஹப்பு, ஸ்போக்ஸ். ஸோ இதெல்லாம் என்னன்னு சொல்லி இதில் பார்த்துக்கோ. ஹப்பு அப்படின்றது வந்து ஒரு புரோட்டீனேஷியஸ் ப்ராக்சிமல் ரீஜியன் அது. ரேடியல் ஸ்போக்குமே நம்மளுக்கு புரோட்டீன் மூலியமா தான் வந்திருக்கும். 9 பெரிஃபெரல் டியூபுலெட் இருக்கும். அதுதான் டியூபுலின் புரோட்டீன். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் தான் இதில் மெயின். இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே உனக்கு புரியும். இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியான பார்ட் அப்படின்றதுனால நீ ஜஸ்ட் என்சிஆர்டி அப்படியே படிச்சிரு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நியூக்ளியஸ் போகலாமா? மைக்ரோ பாடிஸ் சொல்லிட்டேனா? மைக்ரோ பாடிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேனா? மைக்ரோ பாடிஸ் அதுக்கப்புறமா ஓகே. மைக்ரோ பாடிஸ் லாஸ்ட்டில் தான் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு நியூக்ளியஸை முடிச்சிடுறேன். ஸோ நியூக்ளியஸை கொடுத்தது உங்க எல்லாருக்குமே தெரியும், ராபர்ட் ப்ரவுன் 1831. ஓகேவா? ஸோ ஃப்ளெமிங் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஸ்டெயினடு நியூக்ளியஸ் வித் பேசிக் டை, அதாவது ஒரு ஸ்டெயினான ஒரு நியூக்ளியஸ் இருந்துச்சு. அதுக்கு நேம் வந்து குரோமாட்டின் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தார். சரியா? நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்ஃபேஸ் நியூக்ளியஸ், அதாவது அந்த இன்டர்ஃபேஸ் நியூக்ளியஸ் நம்மளுக்கு டிவைட் ஆகாது. ஹைலி எக்ஸ்டெண்டடாக இருக்கும், எலாபரேட்டாக இருக்கும். நான் சொல்ல அப்படியே அந்த லைனை பார்த்துட்டே வாங்க. ஓகேவா? இன்டர்ஃபேஸ் நியூக்ளியஸ் வந்து நமக்கு டிவைட் ஆகாது. ஹைலி எக்ஸ்டெண்டட் எலாபரேட்டட் நியூக்ளியர் ப்ரோட்டீன் இருக்கும். அதான் குரோமாட்டின் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அண்ட் தென் இன்டிஸ்டன்ட் நெட்வொர்க் ஆஃப் நியூக்ளியர் ப்ரோட்டீன் ஃபைபர்ஸ் தான் நம்ம குரோமாட்டின்னு சொல்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜென்ரலி தெர் இஸ் 1 நியூக்ளியஸ் பெர் செல். செல்லுக்கு ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும். அண்ட் தென் பட் வேரியேஷன் கேன் பி அப்சர்வ். ஓகேவா? நியூக்ளியஸ் யார் யாருக்கெல்லாம் இருக்காது அப்படின்னா, ஆர்பிசியில் நியூக்ளியஸ் இருக்காது, சீவ் டியூப்ல நியூக்ளியஸ் இருக்காது. சரியா? நெக்ஸ்ட்டு வந்து நியூக்ளியர் போர் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, ஃபார்ம்டு பை ஃபியூஷன் ஆஃப் அவுட்டர் அண்ட் இன்னர் மெம்பரேன். அதாவது இன்னர் மெம்பரேனும் அவுட்டர் மெம்பரேனும் ஃபியூஷன் ஆனிச்சுன்னா அதுலேருந்து வரக்கூடியது தான் நம்மளோட நியூக்ளியர் போர். ஸோ பேசேஜ் ஃபார் மூவ்மெண்ட் ஆஃப் ஆர்என்ஏ அண்ட் ப்ரோட்டீன் இன் போத் டைரக்ஷன் பிட்வீன் நியூக்ளியஸ் அண்ட் சைட்டோபிளாசம். யாரெல்லாம் நியூக்ளியர் என்வலப்னு சொல்லிடுறேன். அவுட்டர் மெம்பரேன், இன்னர் மெம்பரேன், பெரிநியூக்ளியர் ஸ்பேஸ், இவங்க எல்லாருமே நம்மளுக்கு நியூக்ளியர் என்வலப். ஓகேவா? இது கொஞ்சம் அப்படியே ரீட் பண்ணிக்கோ. அதே மாதிரி குரோமோசோம் பொறுத்தளவு எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட பொசிஷனை பேஸ் பண்ணி மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக், டீலோசென்ட்ரிக்னு பிரியும் நம்மளுக்கு. ஓகேவா? சென்ட்ரோசோம் வந்து நம்மளுக்கு ஹோல்ஸ் 2 குரோமாட்டிட் ஆஃப் குரோமோசோம். அதே மாதிரி கைனட்டோகோர் அப்படின்றது வந்து புரோட்டீன் 2 சைடும் ஒரு டிஸ்க் ஷேப்பில் இருக்கும். அதுதான் வந்து நம்மளுக்கு கைனட்டோகோர். ஓகேவா? ஸோ அவங்களோட ஷேப்பை பேஸ் பண்ணி அவங்க வந்து மெட்டாசென்ட்ரிக், சப்மெட்டாசென்ட்ரிக், ஆக்ரோசென்ட்ரிக், டீலோசென்ட்ரிக்னே நம்மளுக்கு தெரியுது. ஸோ இதையுமே ஜஸ்ட் ரீட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் சும்மா ரீட் பண்ணு. சரியா? ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து மைக்ரோ பாடிஸில் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. மெம்பரேன் பவுண்ட் மைனூட் வெசிக்கிள்ஸ் இருக்கும் அதில். அதான் மைக்ரோ பாடிஸ். ஸோ இவங்ககிட்ட நிறைய என்சைம்ஸ் இருக்கும், வேரியஸ் என்சைம்ஸ் இருக்கும். இவங்களுமே போத் அனிமல் அண்ட் பிளான்ட் செல்லில் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இவ்வளோ தான் வந்து செல் யூனிட் ஆஃப் லைஃப். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கெமிஸ்ட்ரி மோல் கான்செப்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஆல்ரெடி அதுக்கு எனக்கு ஷார்ட் நோட்ஸ் இருக்குது அப்படின்றதுனால ஜஸ்ட் அதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். நல்லா படிங்க. தேங்க்யூ ஸோ மச்.